பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும் போது தேவன் நம்மை நோக்கி கேட்கிற ஒரு கேள்வி, திறப்பில் நின்று ஜெபிக்கிற மனிதனாக நீ இருக்கிறாயா என்ற கேள்வியை விடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே அந்த இடைவெளி எதனால் ஏற்படுகிறது என்றால், பாவம் ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும் போது அந்த இடைவெளி ஏற்படுகின்றது. இன்றைக்கு நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு, இருதயங்களையும் சிந்தைகளையும் சுத்திகரித்து கொண்டு தேவன் முன்னிலையில் வந்து நின்று பரிசுத்த அலங்காரத்துடனே நின்று நமது குடும்பங்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கும் போது அவர் நமது ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார், பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். பாவம்தான் ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கக்கூடும். அந்த சுவரை அடைக்கிற ஒரு ஜனமாக நாம் இன்றைக்கு மாற பிரதிஜனை எடுப்போம். இந்த நாளை சுத்திகரிப்பு நாளாக தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அழுது ஜெபித்து நம்மை சுத்திகரித்து கொண்டு, தேவனே என்னை பாரும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக திறப்பில் நிற்கும் மனுஷனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிப்போம். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இருதய வாஞ்சிய தேவரை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஜெபத்தை நீர் கேட்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்கும் தேசத்தை சேமத்தை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது இரக்கங்கள் அளவற்றதாக இருப்பதற்காக நன்றி. உமது இரக்கங்கள்னால் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.